திஸ் இஸ் சாருவாசன். நம்ம சேனலில் வந்து நிறைய நாள் நம்ம வீடியோ போடாமல் இருந்தோம். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வீடியோ இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கிராமர். ஸோ இங்கிலீஷ்னால் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். நம்ம எப்படி படிக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம், இங்கிலீஷ்னால் என்ன அப்படின்னு நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது நம்ம எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு சிம்பிளான விஷயம் என்னென்னா, we are going to learn இங்கிலீஷ். அது உங்களுக்கு 1 மார்க் கிடைச்சா போதும். நம்ம வந்து பிஹெச்டி பண்ண போகிறது கிடையாது. ஸோ இங்கிலீஷோட எல்லா விதமான விஷயங்களும் நான் உங்களுக்கு இதில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிராமரில் நீங்கள் பேசிக் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்பீச்னு ஒன்று இருக்குது. நம்ம என்ன இதை பார்த்தா நான் நவுன்னு சொல்லணும், இதை பார்த்தா நான் வர்புன்னு சொல்லணும், இதை பார்த்தா எனக்கு வந்து அட்ஜெக்டிவ்னு சொல்லணும். அப்போ வேர்ப்னு என்னென்னு கண்டுபிடிக்க தெரியணும், அட்ஜெக்டிவ்னா என்னென்னு கண்டுபிடிக்க தெரியணும். இது எல்லாமே வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இது நவுனு, இது அட்ஜெக்டிவ், இது வேர்பு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். இதுதான் நம்மளோட முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இங்கிலீஷில். செகண்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ப்ஸ் அண்ட் டென்சஸ் அதை விட செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நீங்கள் என்ன வேர்பு யூஸ் பண்ணுறீங்க, என்ன ப்ளூரலா, சிங்குலரா, அதுக்கப்புறம் டென்ஸில் பாஸ்ட் டென்ஸா, ப்ரெசன்ட் டென்ஸா, ஃப்யூச்சர் டென்ஸா அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம்னா, டீட்டெயில்டு ரூல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே நமக்கு சேர்ந்தது தான் இங்கிலீஷ் கிராமர். ஸோ எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு இப்போது மோஸ்ட்லி இதிலேருந்து தான் கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் கவர் பண்ணிட்டாலே போதும், யூ வில் கெட் 80 to 85% ஆஃப் த போர்ஷன் கவர்டு இன் இங்கிலீஷ். அப்போது 80லேருந்து 85% போர்ஷன் வந்து இதிலே உங்களுக்கு கவர் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வந்து நம்ம புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் புரிகிறனா கமெண்ட்டில் போடலாம். நீங்கள் கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரூல் நான் சொன்ன மாதிரி பேசிக் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அங்கே நவுன்னு நான் எழுதியிருப்பேன். ஸோ நவுன்னு தெரியாமல் எழுதிட்டேன். ஸோ மிஸ்டேக்ஸ் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நவுனும் அதில் சேர்த்து தானே வரப்போகுது. அதனால தான் நவுன் அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு போட்டேன். சரிங்களா? இப்போது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கிலீஷில் ஸ்டார்டிங்கில் ராம் இஸ் கோயிங் ஹோம்னா என்னென்னா, ராம் வீட்டுக்கு போகிறான். இதுதான் அர்த்தம். ராம் வீட்டுக்கு போகிறான். ஸோ இந்த ஒரு சென்டென்ஸில் எக்ஸாம்பிளில் இப்போ உங்களுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து சின்டாக்ஸ்னு என்ன சொல்லுவாங்கன்னா, சின்டாக்ஸ் இப்போது ராம் இஸ் கோயிங் ஹோம்னு இருக்குல்ல, இப்போது ராம் வீட்டுக்கு போகிறான், இந்த முழு சென்டென்ஸுக்கு ஒரு மீனிங் கொடுக்குதுல்ல, அந்த முழு சென்டென்ஸுக்கு ஒரு மீனிங் கொடுக்குதுல்ல, அதுக்கு பேர் தான் சென்டாக்ஸ். சரிங்களா? சின்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இருக்குதுன்னா ஒரு மீனிங் கொடுக்குது அந்த சென்டென்ஸோட ஹோல் மீனிங் தான் சின்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் ராம்ன்றது வொக்காபுலரி, ஃபுட்பால்ன்றது வொக்காபுலரி, பிளேயிங்ன்றது வொக்காபுலரி. சரிங்களா? ராம் இஸ் பிளேயிங் ஃபுட்பால் இருக்குல்ல, அந்த மாதிரி கோயிங் டு ஹோம் இருக்க, ராமு, கோயிங்கு, ஹோமு, இது எல்லாமே என்னென்னா வொக்காபுலரி. இப்போ நம்ம வொக்காபுலரினா ஒன்றும் இல்லை, நமக்கு இந்த சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்லாம் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. இப்போது வர்போஸ்னால் என்னென்னா வளவளன்னு பேசுகிறவர். சரிங்களா? வர்போஸ்னால் என்னது? வளவளன்னு பேசுகிறவர். அப்போ ஹீ இஸ் அ வர்போஸ்னால் அவர் வந்து டாக்கட்டிவ் பர்சன். ஹீ இஸ் அ டாக்கட்டிவ் பர்சன். அவன் பேசிகிட்டே இருப்பான் அப்படின்றது. ஆனால் அந்த வர்போஸ் அது வந்து சென்டென்ஸுக்கான மீனிங். அப்போது ஹீ இஸ் அ வர்போஸ் அப்படின்னா அவன் பேசிகிட்டே இருப்பான், டாக்கட்டிவ் பர்சன் அப்படின்னு அர்த்தம். அப்போது அந்த சென்டென்ஸுக்கு அவன் பேசிகிட்டே இருப்பான்றது சென்டென்ஸோட மீனிங். வர்போஸ்னால் தனியாக வர்போஸ்க்கு மீனிங் என்னென்னா டாக்கட்டிவ். அப்போது தனியாக ஒரு வேர்டுக்கான மீனிங்கை தான் வொக்காபுலரின்னு சொல்லுவோம். டோட்டல் சென்டென்ஸுக்கான மீனிங்கை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சின்டாக்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதை 2ம் தான் இங்கிலீஷோட பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ தீஸ் 2 கம்பைன் த ஃபார்ம்ஸ் த பேசிஸ் ஆஃப் இங்கிலீஷ். அப்போது இதுதான் பேஸ் ஆஃப் இங்கிலீஷு. சரிங்களா? இப்போது நம்ம அடுத்த பார்ட்டுக்கு போகலாம். பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்னு பிரிக்கிறோம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்னு வந்துச்சுன்னா அது 2ஆக பிரியும். ஒன்று வந்து சப்ஜெக்டு, இன்னொன்று வந்து ஆப்ஜெக்ட். உங்களுக்கு மற்றவங்க எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களா எனக்கு தெரியாது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி
மற்றவங்க என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா, யார் அந்த வேலையை செய்கிறாங்களோ அது சப்ஜெக்ட், எதை வச்சு அந்த வேலையை செய்கிறாங்களோ அது ஆப்ஜெக்ட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல்ஸ்லேயும் அதுதான் நிறையா சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு இங்கே வந்து ஒரு விஷயம் நம்ம வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறோம். என்னென்னா, இங்கே ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இப்போ மறுபடியும் நான் ஏன் ராம் இஸ் கோயிங் ஹோம்னு எடுக்கிறேன்னா, இதுதான் உங்களுக்கு சிம்பிளாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ராம் வீட்டுக்கு போகிறான். இங்கே யாரை பற்றி பேசுகிறோமோ அது சப்ஜெக்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரை பற்றி இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா, இங்கே ராம் இருக்கார், சரிங்களா? இங்கே ராம் இருக்காரா? இந்த ராம் இஸ் கோயிங் ஹோம் அப்படின்னு இருக்குது. ராம் இஸ் கோயிங் ஹோம்னு இருக்கு. ராம் வந்து இங்கே என்னென்னா, ராம் வந்து நமக்கு வந்து இங்கே சப்ஜெக்ட். அப்போது யாரை பற்றி பேசுகிறோமோ, இங்கே பார்த்தீங்கன்னா யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க சப்ஜெக்ட் ஆகிடுவாங்க. எதை பற்றி பேசுகிறோமோ அது வந்து என்ன ஆகிடும்னா ஆப்ஜெக்ட் ஆகிடும். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸை ரெண்டாக பிரிக்கிறாங்க. அந்த ப்ரிடிகேட் தான் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க, ஒன்றும் கிடையாது. ஸோ ராம் இஸ் கோயிங் ஹோம்னு சொல்லும்போது இங்கே ஹூ இஸ் பீன் டாக்ட் அபவுட் அப்படின்னு எழுதியிருக்காங்க பாருங்கள். இங்கே யாரை பற்றி பேசுகிறோமோ அது சப்ஜெக்ட், எதை பற்றி பேசுகிறோமோ அது என்னென்னா ஆப்ஜெக்ட். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது சீதா இஸ் பிளேயிங் ஃபுட்பால், இதில் சொல்லுங்கள். சீதா இஸ் பிளேயிங் ஃபுட்பால் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய பேர் கரெக்டாக சொல்லி கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்னா, ஏன்னா சீதா பற்றி இங்கே பேசுகிறோம். சீதா ஃபுட்பால் விளையாடுறா. அப்போ யாரை பற்றி பேசுகிறோம்? சீதாவை பற்றி பேசுகிறோம். எதை பற்றி பேசுகிறோம்? ஃபுட்பால் பற்றி விளையாடுறத பற்றி பேசுகிறோம். அப்போ சீதா சப்ஜெக்ட் ஆகிடுவாங்க, ஃபுட்பால் விளையாடுறது என்ன ஆகிடும்? ஆப்ஜெக்ட் ஆகிடும். இது வரைக்கும் உங்களுக்கு கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது நம்ம போனோம்னா, அடுத்தது நமக்கு என்னென்னா குரூப் ஆஃப் 26 கேரக்டர் தான் நமக்கு என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆல்ஃபபெட். அது ஆல்ஃபபெட்ஸ் கிடையாது. யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா ஆல்ஃபபெட் தான். ஏன்னா இங்கே நான் எழுதியிருக்கிறதும் ஆல்ஃபபெட்ஸ்னு ஒரு சில இடத்துல எழுதியிருப்பேன். ஸோ அது தப்பு. ஸோ ஆல்ஃபபெட்ஸ் கிடையாது, ஆல்ஃபபெட் தான். அது ப்ளூரல்லையும் ஆல்ஃபபெட் தான் வரும். ஸோ ஒரு ஏன்னு சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, நம்ம ஏபிசிடி எழுதுகிறோம். ஏன்னு சொல்கிற வார்த்தை வந்து கேரக்டர்னு சொல்லுவோம். ஒரு வார்த்தை ஏன்னு சொல்கிறோம்ல, அந்த ஏவை கேரக்டர்னு சொல்லுவோம். அப்போது ஏபிசிடி அந்த குரூப் ஆஃப் 26 லெட்டர்ஸ் இருக்குல்ல, ஒரு குழுவாக ஒரு 26 எழுத்துக்கள் இருக்குல்ல, அந்த எழுத்துக்களை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஆல்ஃபபெட்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இது கிளியராக இருக்கும்னு நான் உங்களுக்கு நம்புகிறேன். ஸோ இங்கே நான் ஒரு பாக்ஸில் போட்டு எழுதியிருக்கான் பாருங்கள். when we rearrange alphabets we get words. அப்போது நான் அந்த ஆல்ஃபபெட்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். என்னென்னா ஏபிசிடின்னு நேராக இருக்கா, 26 எழுத்து ABCDEFGHIZ வரைக்கும் இருக்கும், சரிங்களா? அது நேராக இருந்தால் எனக்கு வந்து ஒரு வேர்டை சாரி, ஃபோன் லாக் ஆனதுனால கொஞ்சம் இது பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போது அந்த வேர்ட்ஸ் இருக்குல்ல, இப்போ நம்ம பார்க்குறோம் வேர்ட்ஸ் வந்து உருவாக்க முடியாது. வெறும் ஏபிசிடியை வச்சுட்டு நம்ம எப்படி வேர்ட்ஸை உருவாக்க முடியும்? அது நேராக இருக்குது, ABCD Z வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த ஏபிசிடியை நான் வந்து அரேஞ்ச் பண்ணாமல் அடுக்காமல் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன், மாற்றி அடுக்கிறேன். நேராக இருக்கிறத மாற்றி அடுக்கிறேன். அப்போ மாற்றி அடுக்கும் போது எனக்கு மீனிங்ஃபுல் வேர்டு கிடைக்கும். அப்போது எனக்கு நான் ஆல்ஃபபெட்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது, அதாவது நேராக அடுக்கி இருக்கிறத நான் மாற்றி அடுக்கி நான் ஒரு வார்த்தையை உருவாக்குறேன். அதுதான் வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அப்போது அந்த வார்த்தைகளை நான் நேராக அடுக்கிறேன் அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போது நான் வந்து ஆல்ஃபபெட்ஸை தலைகீழ் அடுக்கி ஒரு வேர்ட்ஸை நேராக இருக்கிறத மாற்றி அடுக்கி நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு வேர்டை உருவாக்குறேன். அப்போது அந்த வேர்டு வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா அரேஞ்ச் பண்ணும்போது எனக்கு ஒரு சென்டென்ஸ் கிடைக்குது. ஸோ அப்போது ஒரு சினிமாவில் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு வேர்டும் என்ன பண்ணுன்னா ஒரு ரோல் ப்ளே பண்ணும். அந்த ரோல் தான் என்னென்னா, இப்போ ஒரு கதை இருக்குது. இப்போ வந்து நமக்கு ஒரு படம் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வச்சுக்கோங்களேன், அந்த படத்தில் வந்து என்ன நடக்கும்னா ஒரு கேரக்டர் இருப்பாங்க. ஹீரோ இருப்பாங்க, ஹீரோயின் இருப்பாங்க, வில்லன் இருப்பாங்க, அந்த மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, பல கேரக்டர்ஸ் இருக்கும். அப்போது அந்த சென்டென்ஸ் இருக்குல்ல, அந்த சென்டென்ஸில் ஈச் வேர்ட்ஸ் ப்ளே அ ரோல் இன் அ சென்டென்ஸ். தே ஆர் கால்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அப்போது அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், கன்ஜங்ஷன், ப்ரிப்போசிஷன் அண்ட் இன்டர்ஜெக்ஷன்.
இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அடுத்த வீடியோ நம்ம நவுன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்.